மாடி அறையில இந்துவை காணாம அவளோட செல்ல பூனை குறுக்கும் நடுக்குமா அலைஞ்சிட்டு இருந்துச்சு. வராந்தா வழியா அவளை தேடிக்கிட்டே சுவரோரமா நடந்து வந்து மாடி படிக்கிட்ட நின்றுச்சு. கீழே ஹாலை குனிஞ்சு பார்த்துச்சு அந்த கருப்பு பூனை. பொழுது மங்கி ரொம்ப நேரம் ஆகியும் லைட்டெல்லாம் போடணும் அப்படின்ற உணர்வு கூட இல்லாமல் ஹாலில் இருண்ட மூலையில் கிடந்த ஸ்டூலில் யாருக்கோ பயந்து பதுங்கி உட்கார்ந்துருந்தா இந்துவோட தாய் குஞ்சம்மா. தலை நிமிர்ந்து மாடி வராந்தவையே பார்த்துட்டு உட்காந்துருந்தா. இருளில் ஜொலிக்கிற அந்த கருப்பு பூனையோட 2 கொல்லி கண்களையும் காண அவளுக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. அந்த பூனையும் இந்து எங்க இந்து எங்க அப்படின்னு கோவத்தில் அவன் மீது பாஞ்சி அவளை கடிச்சிரும் போல இருந்தது. மாடி படியில் அலறிக்கிட்டே இறங்கி வந்த கருப்பு பூனை குஞ்சம்மாளோட காலை சுற்றி சுற்றி பரிதாபமாக அழுதுச்சு. குஞ்சம்மாளும் குனிந்து பூனையை கையில் எடுத்தா. முகத்தோடு அணைச்சிக்கிட்டு அழுதா. என்னை பார்க்குறப்பெல்லாம் அடித்து துரத்துற அவளோட இந்த புதிய செய்கை அந்த பூனைக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த பூனையோட தவிப்பை அவள் உதாசீனப்படுத்தலாம், இதே மாதிரி மற்றவங்களோட தவிப்பை உதாசீனப்படுத்த தனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். சமாதானப்படுத்தி அவர்களோட எதிர்ப்பை எல்லாம் கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போதே அவளுக்கு மலப்பாக இருந்தது. குஞ்சம்மாள் குழப்பத்தில் இருந்த சமயம் அவள் கையில் இருந்த பூனை தாவி குதிச்சு ஓடுச்சு. திருப்பியும் இந்துவை தேடி அலைய ஆரம்பிச்சுது. ஒரு குழந்தை மாதிரி பின்கொட்டை நோக்கி ஓடிச்சு. அந்த பூனையோட குரல் அவளோட மனசை குடைஞ்சுது. பாவம், எல்லாராலும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த இந்து மாடி அறையில் சிறைப்பட்டு 4 வருஷமாக தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தா. இந்த பூனை தான் உற்ற துணையாக இருந்து அவளோட இருந்துச்சு. அந்த 4 வருஷத்தில் ஆரம்ப காலத்தில் தான் செஞ்ச தப்போட பயங்கரத்தையும் அந்த தண்டனையும் கொடுமையும் அறிய முடியாத அந்த வயசில் அவள் நாளெல்லாம் பாடிக்கிட்டு பூனையோட விளையாடிக்கிட்டே இருந்தா. பிறகு கொஞ்சம் காலம் கழித்து பாட்டமும் ஆட்டமும் குறைஞ்சி போச்சு. எந்த நேரமும் படிச்சுக்கிட்டே இருந்தா. சின்னவ விஜயாவும் லைப்ரரியிலேருந்து புக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து அவளுக்காக குவிச்சா. கொஞ்ச காலமாக அவள் இது எல்லாத்துலேயும் நாட்டமே இல்லாமல் தனியாக உட்காந்துருந்தா. வானத்தையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தா. தனக்குள்ளேயே ஏதோ சிந்தனையிலேயே இருந்தா. தனிமையிலே இருந்த அவளுக்கு துணையாக இருந்தது இந்த கருப்பு பூனை மட்டும்தான். தன்னோட சோகங்களுக்கு நடுவில் கூட இந்த கருப்பு பூனையை எவ்வளவோ அன்போட பால்லாம் கொடுத்து வளர்த்தா. இதை விட்டு பிரிய அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னே தெரியல. இதை பற்றி நினச்சிருப்பாளா? கதறி கதறி அழுதாளே. அந்த அழுகையில் இந்த கருப்பு பூனைக்கு இடம் இருக்கா? அவள் தான் சொல்லிட்டாளே, யாருக்காகவும் என்னோட வாழ்க்கையை பலியிட முடியாதுன்னு. அவள் சொன்னது இருக்கட்டும், என்னால் இப்படி ஒரு காரியத்தை எப்படி செய்ய முடிஞ்சுது அப்படின்னு குஞ்சம்மாளோட விழிகள் விரிஞ்சது. செஞ்ச காரியம் சரிதானா? அதோட விளைவுகளை கற்பனை செஞ்சு பார்த்தப்ப அவளோட உடம்பெல்லாம் நடுங்குச்சு. இந்த நேரத்தில் கூட அது சரிதான் அப்படின்னு தோணுச்சு. ஆனாலும் அந்த நிலைமை இப்போ இருந்தா இந்த நிமிஷம் அந்த துணிச்சல் தனக்கு இருக்காது அப்படின்னே அவளுக்கு தோணுச்சு. அந்த நிமிஷம் நிர்பந்தம், அதனால தான் அப்படி அவள் செஞ்சா. அப்படி ஒரு நேரத்தோட நிர்பந்தம்தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி 17 வயசில் இந்து அவனோட ஓடி போயிருக்கணும் அப்படின்னு இப்போ அவளுக்கு தோணுச்சு. அவளுக்கு நேர்ந்த அந்த நிர்பந்தத்தை 4 வருஷத்துக்கு பிறகுதான் தன்னால் உணர முடியுது அப்படின்னு நினைக்கும்போது தன்னை போல தான் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் மற்றவங்களும் இதை உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னு அவங்களுக்கு பயமாக இருந்தது. இந்து எங்க இந்து எங்க அப்படின்னு திருப்பியும் அந்த கருப்பு பூனை சுற்றி வர ஆரம்பிச்சுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது மாதிரி தன்னை சுற்றி நின்று கேட்க போகும் குடும்பத்தினருக்கு அவள் என்ன பதில் சொல்ல போகிறாளோ. இந்த குடும்பத்தோட அதிகாரமும் பொறுப்பும் மிக்க தலைவி குஞ்சம்மாள் தான். இருந்தாலும் தன்னோட அதிகாரத்தை வரம்பு மீறி பயன்படுத்திட்டோமோ அப்படின்ற பயம் அவளுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஓடி போன தன்னோட ஆசீர்வாதத்தோடு அனுப்பப்பட்ட இந்துவை தவிர இப்போ இந்த சமயம் வெளில போயிருக்க எல்லாருமே ஒருத்தராக திருப்பி வீட்டுக்கு தான் வருவாங்க. கோயிலுக்கு போயிருக்க தன்னோட மாமியாரோ, டியூஷனுக்கு போயிருக்க அம்பியோ, இல்லை காலேஜுக்கு போயிட்டு ஊர் சுற்றிட்டு ஏதேதோ காரணங்கள் சொல்லிக்கிட்டு வர விஜயாவோ, இல்லை இந்நேரம் சீட்டாடிக்கிட்டு இருக்க தன்னோட கணவரோ, யாராக இருந்தாலும் முதல்ல வீட்டுக்கு வரவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும். எப்படி இருந்தாலும் மொத்த குடும்பத்தையும் சமாளித்து தான் ஆகணும். குஞ்சம்மாளுக்கு திருப்பியும் முகம் எல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிட்டு வீடு இருட்டு போய் கிடக்கு. விளக்கு பொருத்தணுன்ற எண்ணம் கூட இல்லாமல் இருக்கா குஞ்சம்மா. பாட்டி தான் முதல்ல வந்தா. காம்பவுண்ட் கேட்டை திறந்துக்கிட்டு உள்ள நுழைஞ்ச பாட்டி வீடு முழுசும் இருட்டி போய் கிடக்கே அப்படின்னு பார்க்குறா. என்னடி பொண்ணே, ஒரே இருளோன்னு கிடக்கே, கரண்ட்டு கட்டா? இந்து இந்து ஃபோன் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு கூப்பாடு போட்டுக்கிட்டே இருளில் கைகளை துளாவிக்கிட்டு
மாடி படியில் ஒரு கையும் வலது முழங்காலில் ஒரு கையும் வச்சுக்கிட்டு விசுக்கு விசுக்குன்னு மேலே ஏறி போகிறா. ஒரு நாளைக்கு 100 தடவை மாடிப்படி ஏறி இறங்குறதுனாலும் பாட்டி அழுக்காமல் ஏறி இறங்குவாங்க. அந்த குடும்பத்திலேயே சின்ன உருவம் பாட்டி தான். ராமபத்ர ஐயருக்கு இவங்க அம்மா அப்படின்னு யாராவது கேள்விப்பட்டா சிரிப்பாங்க. ராமபத்ரனுக்கு இந்த மாடியை நினச்சாலே பயமாக இருக்கும். ஒரு முறை ஏறி இறங்குறதுக்குள்ளே அவருக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும். அதுவும் இந்த 2 வருஷமாக பிபி ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வந்தோன்னே காரை கூட 15 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே ஓட்ட மாட்டார். அதனால் அவருக்கும் மாடிக்கும் சம்பந்தமே இல்லை. குஞ்சம்மாளுக்கோ மாடியை நினச்சாலே கோவம் பொத்துக்கிட்டு தான் வரும். இந்துவோட தங்க விஜயாவுக்கு கீழேயே ஒரு அறை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அதனால் அவன் மாடிப்படி பெருசாக ஏறி இறங்குறதில்ல. பாட்டியும் அம்பியும் தான் ஒரு நாள் 100 தடவை கூட ஏறி இறங்குவாங்க. மாடிப்படி ஏறி இறங்குற களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாட்டி இந்து இந்துன்னு பாட்டு பாடுற மாதிரி இந்துவையே கூப்பிட்டுட்ருப்பா. பாட்டி குழஞ்சு பேத்தியை கூப்பிடும் போதெல்லாம் குஞ்சம்மாளுக்கு முகம் சுருங்கி போகும். அந்த பேர் மேலே அவளுக்கு அத்தனை வெறுப்பு. 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கோ ஓடிப்போன இந்துவை 1.5 மாதத்துக்கு அப்புறம்தான் ஒரு நாள் கண்டுபிடிச்சாங்க. கூட்டிகிட்டு வந்து மாடி ரூமில் அடைச்சி போட்டார் ராமபத்ரன். அன்னைக்கு மாடிக்கு போய் இந்து முன்னாடி நின்று சத்தமே இல்லாமல் கனத்த குரலில், செத்து போயேண்டி, தூ, நீலாம் ஒரு ஜென்மமா, ஏன் இன்னும் உயிரை வச்சிட்ருக்க அப்படின்னு இந்துவை முகத்தில் காரி துப்பிட்டு வந்தா. குஞ்சம்மாள் அதுக்கு பிறகு இந்துவை நேருக்கு நேர் சந்திச்சது இன்னைக்கு தான், 2 மணி நேரத்துக்கு முன்பு தான். பாட்டி மாடிக்கு போய் அறையையும் வராண்டாவையும் சுற்றி பார்த்துட்டு, அடுத்த வீட்டில் விளக்கெல்லாம் எரியுதே, ஊரெல்லாம் எரியுதே, நம்ம வீட்டில் மட்டும் என்னடி பிரச்சனை அப்படின்னு முனகிக்கிட்டே சுவரை தடவி சுவிட்ச் போட்டா. பளிச்சுன்னு வந்த வெளிச்சத்தில் அறை அலங்கோலமாக கிடந்ததை பார்த்தா பாட்டி. அலமாரி கதவுகள் 2ம் திறந்தே கிடந்துச்சு. யாரோ வந்து துணியை அள்ளிக்கிட்டு போன மாதிரி விரிய திறந்துருந்துச்சு. இந்து, அடியே இந்து அப்படின்னு கத்திக்கிட்டே மாடியிலேருந்து இறங்கி வந்தா பாட்டி. சமையல் கட்டில் கொஞ்சமாக வெளிச்சம் தெரிஞ்சுது. குஞ்சம்மா, எல்லாரும் எங்கே போயிட்டீங்க? இந்து உள்ளே இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே சமையல் கட்டுக்குள்ள நுழைஞ்சா பாட்டி. பாட்டியோட முதுகு பின்னாலேருந்து இந்து இல்லை அப்படின்னு துயரமான குரல் பாட்டிக்கு பின்னாடி கேட்டுச்சு. இருட்டில் ஒன்றுமே தெரில பாட்டிக்கு. சுவத்தை தடவி சுவிட்ச் போட்டா. இருட்டில் உட்காந்துட்டு என்னடி செய்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே குஞ்சம்மாள் பக்கத்தில் போனா பாட்டி. குஞ்சம்மாள் உதடுகள் துடிக்க ஒரு வினாடி தலை குனிஞ்சிட்டு அழுகையை முழுங்கிக்கிட்டு முகத்தை நிமிர்ந்து மாமியாரை பார்த்தா. எல்லாமே ஒரு வினாடி தான். பாட்டி ஏதோ புரிஞ்சது போல ரொம்ப அமைதியாக இடுப்பில் ஒரு கையை ஊனிக்கிட்டே ரொம்ப கலவரத்தோட குஞ்சம்மாள் முகத்தை பார்த்தா. எங்கே இந்து அப்படின்னு குழப்பமாக கேட்டா பாட்டி. அவன் வந்தான், அவனோட அவளும் போயிட்டா அப்படின்னு கரகரத்த குரலில் சொன்னா குஞ்சம்மா. அந்த பாவி மகன் இங்கே எதுக்கடி வரணும்? இவளை நீ எப்படி போக விட்ட? அவன் அப்பா கிளப்பில் தானே இருப்பான், ஃபோன் பண்ணியிருக்க வேண்டிதானே? முன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்ட மாதிரி இந்த தடவை தூக்கிலே போடுவான்டி அவன் அப்பன். இப்படி அறிவு கெட்டவளா பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்க. அவனோட போயிட்டாங்கிறியே, அவன் அப்பா வந்தா அவனை கொன்னுடுவான்டி. பாட்டி தலையிலே அடிச்சுக்கிட்டு ஷோஃபாவில் போய் உட்காந்தா. குஞ்சம்மா எல்லாத்துக்கும் துணிஞ்சவளா பாட்டிக்கிட்ட பேச ஆரம்பிச்சா. அவனை பிடிச்சு ஜெயிலில் போட்டோம். அவன் செய்யாத குத்தம்லாம் சொல்லி அவனுக்கு திருடன்னு பட்டம் கட்டணும். அதுக்கு அவளையே அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சோம். 4 வருஷம் ஜெயிலே போட்டோம். என்ன வாழ்ந்தோம்? என் பொண்ணுக்கு என்ன விமோச்சனம் கிடைச்சிது? யோசிக்க வேண்டாமா? நகைக்கு ஆசைப்பட்டு மைனர் பொண்ணை கடத்திட்டு போனான் அப்படின்னு நம்ம சொன்னாலும், 1 மாதத்துக்கு மேலே அவங்க 2 பேரும் ஒன்றா வாழ்ந்திருக்காங்கிறத நம்ம மறைச்சாலும் ஊரில் யார் நம்புறா? என்னத்தான் காசு பணத்தை காட்டினாலும் ரொம்ப வேண்டியவங்க கூட விஜயாவைத்தானே பார்க்க வராங்க. இவளை யார் சீன்றா? உங்கள் புள்ள இவனை தூக்கில் போடுவார், இல்லை கோவத்தில் அவர் கையாலேயே அவனை கொன்னுடுவார். சரி, அப்புறம் இந்துவோட பிரச்சனை அத்தோடு நமக்கு தீர்ந்துடுமா? அவன் நமக்கு ஒரு பிரச்சனையே இல்லையா? அந்த பிரச்சனையை தீர்க்க இந்த 4 வருஷமாக நம்ம என்ன பண்ணோம்? என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ண முடியும்? யோசிங்க மாமி. யோசிச்சு ஆழமாக முடிவெடுத்த மாதிரி பேசினா குஞ்சம்மா. குஞ்சம்மாள் சொல்கிறதையே கவலையோடும் கண்கள் கலங்கி பார்த்துட்டு இருந்தா பாட்டி. இவ்வளோ நேரம் குஞ்சம்மாளை மட்டுமே ஆட்டிகிட்டு இருந்த பயம் இப்போ பாட்டியும் பிடிச்சு ஆட்ட ஆரம்பிச்சுது. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு பாட்டியும் யோசிக்க ஆரம்பிச்சா. என்னடி நடந்தது? எதுக்கு அப்படி பண்ண? இனிமேல் நம்ம என்னடி பண்ண போகிறோம்? எனக்கு வயத்தில் புளியை கரைக்குது. முன்னையே அவள் ஓடி போனப்ப நம்ம 2 பேரும் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னான். நீயும் நானும் தான் அவனோட ஆஃபீஸ் அட்டெண்டர் வேணுவை வேலை செய்ய விடாமல் வீட்டிலையே உட்கார வச்சு பலகாரம்லாம் கொடுத்து சொந்த புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டோன்னு நம்மளை சொன்னான். அதனால தான் எல்லாம் கெட்டுச்சின்னு அவன் சொன்னான். இப்படி எவ்வளவு பேசினான்.
இப்போ அவன் வந்து கேட்டால் என்னடி பண்ணுறது? பயந்து நடுங்குறவங்களுக்கு தன்னோட சேர்ந்து பயப்படுறதுக்கு துணை கிடைச்சா இன்னும் கொஞ்சம் தைரியம் கிடைக்கும். அது மாதிரி இருந்தது இப்போ குஞ்சம்மாளுக்கு. இப்போ பாட்டிக்கும் இந்து ஓடி போனதுக்கு தண்டனை கொடுத்தோம், ஆனால் அவளோட எதிர்கால வாழ்க்கைக்கு எதுவுமே செய்யலை, செய்யவும் முடியலை அப்படின்னு புரிய ஆரம்பிச்சுது. குஞ்சம்மாளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மனசுக்குள்ளே படமாக ஓட ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குஞ்சம்மாள் சமையல் கட்டிலேருந்து வெளில வந்தப்ப வேணுவும் இந்துவும் நின்றுட்டு இருந்தாங்க. அவளுக்கு ஃபஸ்ட்டு வேணுவை பார்க்கும்போது தன்னோட மகளோட வாழ்க்கையை கெடுத்தவன் அப்படின்னு கோவம் தான் வந்துச்சு. வேணு நின்றுட்டு இருந்தான். இந்து அவன் பக்கத்துலேயே ரொம்ப உரிமையாக நின்றுட்டு இருந்தா. விம்மி விம்மி அழுதுட்டு இருந்தா. அவனும் கண்கள் கலங்கி தான் நின்னான். இந்து, நான் ஜெயிலில் இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு இது வேணும், எனக்கு இந்த தண்டனை வேணும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அறிவில்லாமல் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து எனக்கு இந்த தண்டனை வேணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னை திருடன்னு உன் நகைக்கு ஆசைப்பட்டு உன்னை கடத்திட்டு போனேன்னு சொன்னாங்களே, அதுதான் தாங்கிக்க முடியல. பரவாயில்ல, இருக்கட்டும். நீயும் கூட ஆதரவாக சாட்சி சொன்னியே, அதெல்லாம் நினச்சப்ப உன் மேலே எனக்கு கோபம் வரல, பரிதாபமாக இருந்துச்சு. இந்த குழந்தைய இழுத்துட்டு போனதுக்கு இந்த தண்டனை தேவை தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நிஜமாக சொல்லு இந்து, நாம் 2 பேரும் ஏதோ முடிவில் ஏதோ ஒரு வெறியில் தான் ஓடி போனோமா? 2 பேரும் சம்மதிச்சு தானே ஓடி போனோம். புனிதமான காதல்னு நினச்சி தானே ஓடினோம். காதலர்களுக்கும் வயிற்று பசிலாம் உண்டுன்னு அப்போ நமக்கு தெரியல இந்து. எங்கேயோ வேலை தேடி அலைஞ்சதுக்கப்புறம் பட்னி கிடக்க முடியாமல் நீ தானே உன் நகையெல்லாம் கழட்டி கொடுத்த. முதல்ல நானும் நகையை வாங்க மறுத்தேன். நானே உனக்குன்னு வந்த பிறகு என் நகை உனக்கு சொந்தம் இல்லையான்னு நீ கேட்ட. அதனால தான் நானும் உன் நகையை வாங்கினேன். இப்போ சொல்லு இந்து, நான் உன் நகைக்கு ஆசைப்பட்டு தான் உன்னை அழைச்சிட்டு போனேன்னு நீயும் நினைக்கிறியா? பழைய நினைவுகளை திருப்பியும் நினைக்கும் போது இந்து கதறி அழுதா. வேணும், என்னை மன்னிச்சிடு. நான் என் கோலத்தனத்தால் உன்னை அபாண்டமாக பழி சுமத்தி தண்டனைக்கு ஆளாக்கிட்டேன். அப்போ அவ்வளோ பெரிய பாவமாக அது தோணலை. அந்த பாவத்துக்கு இப்போ நான் அனுபவிக்கிறேன், சாகிற வரைக்கும் அனுபவிப்பேன் அப்படின்னு அழுதா. அழாத இந்து, நீ எனக்கு எந்த தீங்கும் செய்யலை. நீ மனசார என்னை அப்படி நினைக்கலன்னு எனக்கு தெரியும். நீ அழவே கூடாது அப்படின்னு அவளோட தோலை குலுக்கி சமாதானப்படுத்தினான். குஞ்சம்மா ஒரு வினாடி கோபம் அடங்கி நெஞ்ச உருகி போய் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருந்தா. யார் பெற்ற பிள்ளையோ இவன், இவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கானே. என் பொண்ணு மீது உள்ள காதல்னால இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கானே. என் கணவரோட முன்கோபத்துக்கும் பிடிவாதத்துக்கும் பலியாகி 4 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு நீ எனக்கு ஒன்றுமே செய்யலை, என்ன தப்பு நீ பண்ணலைன்னு என் பொண்ணுக்கிட்ட சொல்கிறானே. இத்தனைக்கும் என் பொண்ணு அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லியோ அவன் மேலே உள்ள காதல் கொஞ்சம் கூட குறையாமல் நிற்கிறானே அப்படின்னு குஞ்சம்மாவோட கண்கள்லாம் குளமாச்சு. நாம் 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு காரியம் பண்ணோம். அதுக்கான தண்டனையை 4 வருஷம் நான் அனுபவிச்சுட்டு வெளில வந்துட்டேன். ஆனால் நீ இன்னமும் உன் குடும்பத்தில் தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருக்க. இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு இந்து, சொல்லு. வேணும் இந்துக்காக தவிச்சான். இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்த இந்து தன்னோட அழுகையெல்லாம் அடக்கிக்கிட்டு விம்மிக்கிட்டே பேச ஆரம்பித்தா. நாம் செஞ்சது தப்பாக இருக்கலாம். அந்த காரியம் தப்பாக போனதுக்கு காரணம் நான் அதை அப்போ செஞ்சது தான். நான் அப்போது என் வாழ்க்கையை நானே தீர்மானிக்கிற வயசில் இல்லை. அப்போ நான் செய்த காரியத்தினால என் வாழ்க்கையே கெட்டு போயிருந்தது. அதே காரியத்தை நான் இப்போ செய்யலைன்னா என் வாழ்க்கை கெட்டே போகும். இனிமே எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னா அது ஒன்றை தவிர வேறு யாரும் எனக்கு தர முடியாது வேணும். ஆனால் நான் உனக்கு செய்த தப்புக்கு நீ திரும்பி என்னை தேடி வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இது பேச முடியாமல் தொண்டை அடைக்க கண் கலங்கி நின்னான். இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த குஞ்சம்மாள் ரகசியமாக முகத்தை புதைச்சிட்டு குலுங்கி குலுங்கி அழுவ ஆரம்பிச்சா. நீ என்ன சொல்கிற இந்து? நான் நினச்சது போல தான் நீயும் நினைக்கிறியா அப்படின்னு வேணுக்கு அவ்வளோ சந்தோஷம். இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்த இந்து கண்களை தொடச்சிக்கிட்டு அவன் முகத்தை பார்த்து நிம்மதி பெருமூச்சோட புன்னகை பூத்தா. வேணு, நான் உன்னோட வந்துடுறேன், என்னை அழைச்சிட்டு போ. போதும், இந்த நரகம் போதும். அம்மா என்ன செத்து போயேண்டின்னு அடிக்கடி சொல்கிறாங்க. எத்தனை தடவை நானும் தற்கொலைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஏனோ முடியலை, என்னால் முடியவே இல்லை வேணு. இந்து சொல்கிறத கேட்ட வேணுக்கு மனசெல்லாம் கனத்து போய் கண்கள் கலங்க ஆரம்பிச்சுது. நல்ல வேளை வேணு, நான் அவசரப்பட்டு செத்து போகலை. நீ வருவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஆனால் இப்போ தோணுது, எனக்கு தெரியாமலேயே அப்படி ஒரு நம்பிக்கையில் தான் நான் உனக்காக காத்துட்டு இருந்திருக்கேன்னு. இல்லைனா இவ்வளோ நாள் நான் இந்த உடம்புல உயிரை வச்சுக்கிட்டு இருந்ததுக்கு காரணமே இல்லை வேணும். சரி, நான் உன்னோட வரேன், நாம் போயிடுவோம். ஆனால் முன்ன மாதிரி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக போக வேணாம், பகிரங்கமாகவே போவோம். எனக்கு அந்த வயசு வந்துடுச்சு வேணும். அந்த வயசுக்காக தான் இந்த வீட்டு மாடியில் நான் காத்துட்டு இருந்திருக்கேன் போல இருக்குது. ஆனால் இந்த தடவை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தான் நம்ம போக போகிறோம் அப்படின்னு இந்து சொன்னதை கேட்டு வேணுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போது இந்துவோட முகம் 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி குழந்தை முகமாக இல்லை,
வாழ்க்கையில் பலத்த அடி வாங்கி கன்றி போய் ஏமாற்றம் துயரோன்னு எல்லாம் நிறைஞ்சிருந்து இப்போதான் காலத்தால் புதுசாக வார்க்கப்பட்டது போல அந்த முகத்தில் தைரியமும் உறுதியும் ஒளி வீசிட்டு இருந்தது. இந்து இப்போ ஒரு புதிய வார்ப்பு. இவளை ஏமாற்றி கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு யார் சொன்னாலும் உலகம் நம்பாது. அதனால் இப்போ இவளோட கைகோத்து உலகத்தை தலை நிமிர்ந்து பார்க்கலாம் அப்படின்ற தைரியம் வேணுக்கு கம்பீரமாக எழுந்து நின்றுச்சு. அப்போ தான் ஹால் வாசப்படியில் ஓரமாக நின்றுட்டு இருந்த குஞ்சம்மாளை பார்த்தான் வேணு. அவளை பார்த்தோன்னே அவன் மனசில் தாய்மை உணர்வு தான் வந்துச்சு. எத்தனை நாள் அவன் பசியாக இருக்கும் போது அவனுக்கு அன்பாக சாப்பாடு போட்டிருப்பா. வேணு குஞ்சம்மாளை நமஸ்கரிச்சான். அவளுக்கு அழுக பொத்துக்கிட்டு வந்துச்சு. இருந்தாலும் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு, நீ ஏண்டா வந்த, என் குடியை கெடுக்கவா, போ போ அப்படின்னு குஞ்சம்மாள் விரட்டினான். இந்து திரும்பி தன்னோட தாயை பார்த்தா. அம்மா அப்படின்னு கூப்பிட்டா. அதுக்கு மேலே அவளால் பேச முடியல. நானும் போகிறேம்மா அப்படின்னு அழுதா. போவடி போவ, என்ன நெஞ்செழுத்தம் உனக்கு அப்படின்னு பொண்ணோட கையை பிடிச்சி மாடிப்படி இழுத்து தள்ளினான். மாடிக்கு போ, அங்கேயே வச்சு உன்னை பூட்டுறேன். வேணு, நீ போறியா இல்லை போலீஸை கூப்பிடவா? மாடிப்படியில் நின்று தெளிவாக தாயை பார்த்தா இந்து. அம்மா, சட்டம் உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை. என் விருப்பத்துக்கு மாறா என்னை பூட்டி வைக்க முடியாதும்மா. நீ போலீஸை கூப்பிடு, நான் அதை புரிய வைக்கிறேன். ரொம்ப தீர்க்கமாக சொன்னா இந்து. குஞ்சம்மாள் மலைத்து போய் நின்னா. அடி பாவி, அவ்வளோ தூரத்துக்கு போயிடுச்சா? உன்னை பெத்த பாவத்துக்கு வேணுண்டி வேணும். தாய் தகப்பனை விட உனக்கு இவன் முக்கியமாக போயிட்டானா அப்படின்னு குஞ்சம்மாள் அழுது புலம்புனா. ஓ, மகள் மேலே உள்ள பாசத்தினால தான் என்னை ஆயுள் கைதி மாதிரி பூட்டியே வச்சுருந்தீங்களா? நீயும் அதனால தானே ஒவ்வொரு நாளும் மாடியில் என் பணம் விழுந்து கிடக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த. போதும் உங்கள் பாசம். உங்கள் வீம்புக்கு நான் பலியாக மாட்டேன். அப்பா வரட்டும், நான் போக தான் போகிறேன் அப்படின்னு இந்து ஆவேசமாக கத்துனான். குஞ்சம்மாள் மேலோட்டமாக இந்துவை மிரட்டினாலும் மனசுக்குள்ளே இந்துவும் வேணுவோட போகட்டும்னு தான் நினச்சா. 4 வருஷமாக இந்து ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து சித்திரவதை அனுபவிச்சது குஞ்சம்மாளுக்கும் வலிக்க தான் செஞ்சிச்சு. குஞ்சம்மாள் மனசை தேத்திக்கிட்டு, போகிறதுனா போய் தொலை, இப்போவே ஓடு, பகிரங்கமாக ஓடுறாளாம். நீ ஓடுனா போதும், அது பகிரங்கமாயிடும். போ, யாரும் தடுக்கலை. தடுக்கிறவங்க யாரும் இப்போ வீட்லேயும் இல்லை, போயிரு அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னா குஞ்சம்மாள். இந்துவும் வேணுவும் ஒரு நிமிஷம் தகச்சு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. முகத்தை மூடிக்கிட்டே குஞ்சம்மாள் சொன்னான். எனக்கு புரியுது, நீ போகிறது நியாயம்தாண்டி. இங்கே ஒரு நாடகம் நடத்தாமல் நீ இப்போவே போயிடு. அவருக்கு உடம்பு இருக்கிற இருப்பில் அவர் தாங்க மாட்டார். அவர் குணம் தெரிஞ்சும் அவரோட மோதிக்க வேண்டான்னு தான் சொல்கிறேன்டி இந்து. நீ இப்போவே போயிடு. 2 கைகளையும் நீட்டி மகள்கிட்ட கிஞ்சினா குஞ்சம்மாள். அம்மானு ஓடி வந்து தாயை கட்டிக்கிட்டா இந்து. இந்த பாசத்தை 4 வருஷத்துக்கு அப்புறம் அனுபவிக்கிறா. இந்து மாடிக்கு போனான். கொஞ்ச நேரத்திலேயே கையில் ஒரு ஷூட்கேஸோடு வந்து கீழே நின்னான். குஞ்சம்மாள் எதுவும் பேசாமல் ஸ்டூலில் உட்காந்து செவுத்தில் சாஞ்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டா. கீழே இறங்கி வந்த இந்து அம்மானு அழுதுகிட்டே அவளை கூப்பிட்டா. பதறி எந்திரிச்ச குஞ்சம்மா காலில் இந்து ஆசீர்வாதம் வாங்கினான். மகளை மார்போட ஆற தழுவிக்கிட்டா குஞ்சம்மாள். இந்து, என் கண்ணே, தலைவிதிப்படி தான் எல்லாம் நடக்கும். கடவுள் உன் பக்கம் இருப்பார். நீ எங்கே இருந்தாலும் ஒரு வரி கழுதாசி எழுதி போடு. உனக்காக நான் கடவுளை வேண்டிக்கிறேன்டி அப்படின்னு குஞ்சம்மாள் இந்துவை கட்டி அணைச்சிக்கிட்டா. அம்மா, நீ தான் என்னை வெறுக்கிறேன்னு இத்தனை நாள் தப்பாக நினச்சிட்டேம்மா அப்படின்னு இந்து கண் கலங்கி நின்னா. இந்து, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு வேணும் அவன் கொண்டு வந்த பெட்டியை பற்றி கேட்டான். வேண்டாம், எதுவும் வேண்டாம். உனக்கு வேணுங்கிறத வாங்கி தர அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன். எல்லாத்தையும் இங்கேயே வச்சுட்டு வா. நீ போட்டிருக்க எல்லா நகையும் கழட்டி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னான் வேணும். இந்துவும் எல்லா நகையும் கழட்டி குஞ்சம்மாள் முன்னாடி நீட்டினான். மொட்டை மரம் போல் நிற்கிற மகளை பார்த்து குஞ்சம்மாளுக்கு அழுக தாங்க முடியல. எல்லாத்தையும் கை நீட்டி வாங்க குஞ்சம்மாளுக்கு மனசு வரல. இந்து பெட்டியை சுவரோரமாக சாய்ச்சி வச்சுட்டு அது மேலேயே நகைகளையும் வச்சிடுறா. குஞ்சம்மாள் திரும்பி இந்துவை பார்க்குறா. வெறும் கழுத்தாக இருக்கிற இந்துவை பார்த்து அவன் மனசே சரியில்லை. இந்து, மறந்துடாத, ஏதாவது ஒரு தெய்வ சன்னிதானத்தில் போய் இந்த மாதிரி ஒன்று கட்டிக்கோடி. பெண்களுக்கு இதுதான் பெரிய நகை அப்படின்னு தான் கழுத்தில் கடந்த மாங்கல்யத்தை சொன்னான். இந்துவும் வேணுவும் குஞ்சம்மாள் காலில் விழுந்து வணங்குறாங்க. போயிட்டு வாங்க, நல்லபடியாக வாழணும், பகவான் உங்களை கைவிட மாட்டார் அப்படின்னு 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறா. வெளியில் மழையும் நின்றுடுச்சு, பொழுதும் சாஞ்சிடுச்சு. 2 பேரும் வீட்டை விட்டு வெளில வர்றாங்க. இந்துவோட கால்கள் தயங்கி தயங்கி தான் வந்துச்சு. தெருவை மிதிச்சதும் காலில் இருந்த கட்டெல்லாம் அறுந்து போனது போல முன்னேறி நடந்தா. தெரு முனையில் இருந்து ஒரு முறை திரும்பி பார்த்தா. கண்களில் வழிஞ்ச கண்ணீர் அவளோட தாயோட முகத்தை மறைச்சிது.
வீட்டுக்கு உள்ளே வந்த குஞ்சம்மாள் இப்படி ஒரு காரியத்தை தன்னால் எப்படி செய்ய முடிஞ்சுது அப்படின்ற பிரமிப்பிலையும் இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற பயத்துலையும் எதுவுமே செய்ய தோணாமல் ஸ்டூலில் வந்து உட்காந்துட்டா. நல்ல வேலையா எல்லாருக்கும் முன்னாடி பாட்டி வந்தா. எல்லாத்தையும் கேட்ட பாட்டி அழுகையில் நின்னா. பாட்டியம்மா பழங்காலத்து ஆள் அப்படின்னாலும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா. குஞ்சம்மா பண்ணது சரிதான் அப்படின்னு தோணுச்சு பாட்டிக்கும். இருந்தாலும் தன்னோட பிள்ளைய நினச்சி பயந்தா. மணி 8 அடிச்சுது. விஜயா வந்தா. வந்தவ ரொம்ப அவசரமாக தன்னோட அறைக்கு போனான். அவள் போகிறதையே பாட்டியும் தாயும் வெறிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் டியூஷனுக்கு போயிருந்த அம்பியும் வந்துட்டான். அறைக்கு சென்று உடை மாற்றிட்டு வந்த விஜயா எல்லாத்தையும் கேட்டு கண்கள் கலங்கினா. அம்மா, இனிமே இந்து வரவே மாட்டாளா? அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். நிரந்தரமாக பிரிஞ்சு போன தன்னோட அக்காவை நினச்சி விஜயா கண் கலங்க ஆரம்பித்தா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அம்பிக்கு விஷயம் புரிஞ்சாலும் அதெல்லாம் உணர்கிற அளவுக்கு முதிர்ச்சி இல்லை அவன்கிட்ட. அவன் சின்ன பையன்தான். அன்னைக்கு இரவு இந்துவோட பூனைக்கு அம்பி தான் பால் வச்சான். அவன் பால் ஊற்றிட்டு இருக்கும் போதே காம்பவுண்ட் கேட் அருகே அவங்க அப்பா கார் வந்து நின்றுச்சு. குஞ்சம்மாள் ஓடி போய் கதவை திறந்தா. கீழே நிச்சயம் பயங்கர ரகலை இருக்குது அப்படின்னு அம்பி இந்துவோட ரூமுக்கு போயிட்டான். அப்பா வந்துட்டாருன்னு தெரிஞ்சோன விஜயாவுக்கு மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டு தன்னோட அறைக்கு போய் கதவை சாத்தினா. முழுசாக சாத்தாமல் கொஞ்சமாக திறந்து வச்சு வெளில என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தா. பாட்டி மட்டும் மருமகளுக்கு துணையாக ஹால்லேயே தங்கிட்டா. வீரபத்ரன் உள்ளே வந்ததும் கோட்டை கழட்டிக்கிட்டே ஷோஃபாவில் உட்காந்தாரு. எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேணாம், கிளப்லேயே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கொண்டு வா அப்படின்னு குஞ்சம்மாள் கிட்ட சொன்னார். ராமபத்ரனுக்கு ஒரு கையில் பாலையும் ஒரு கையில் மாத்திரையும் கொண்டு வந்து கொடுத்தா குஞ்சம்மாள். அதுக்கப்புறம் அவரோட ஷூவை கலட்டத்துக்காக அவர் காலடியில் உட்காந்து கலட்ட ஆரம்பித்தா. மாத்திரையை போட்ட ராமபத்ரன் அப்போ தான் பெட்டியை கவனிக்கிறாரு. இதென்ன பெட்டிங்க கிடக்கு அப்படின்னு அதட்டினார். குஞ்சம்மாளுக்கு கண்கள் ஒரு நொடி இருண்டு போயிடுச்சு. சமாளிச்சுக்கிட்டே ஒரு அடி பின்வாங்கி ரொம்ப மெல்லிசான குரல்ல, இந்து போயிட்டா, அவன் வந்தான், அவனோட போயிட்டா அப்படின்னு சொன்னான். குஞ்சம்மாள் சொன்ன வேகத்துக்கு கையில் இருந்த பால் டம்மரை தூக்கி அடித்தாரு ராமபத்ரன். நீங்கள்லாம் அப்போ எங்கே ஒளிஞ்சு போயிருந்தீங்க அப்படின்னு கத்துனாரு ராமபத்ரன். அவர் கத்தின கத்து தெருவில் உள்ள எல்லாருக்கும் கேட்குற மாதிரி இருந்தது. யாரும் பதில் சொல்கிற இடத்துல இல்லை. யாரோட பதிலையும் எதிர்பார்க்குற இடத்துல ராமபத்ரன் இல்லை. அவள் போயிட்டாலாம் இவன் சொல்கிறா. உங்களை மாதிரி இழிச்சவா இருந்தா அவள் போவா. உன்னையும் கூட எவனாவது இழுத்துட்டு போவான் பாரு. அவள் எங்கே போயிடுவா? விடியறதுக்குள்ளே அவளை கொண்டு வரேன் பாருடி அப்படின்னு பெருங்குரலோட கத்துனாரு ராமபத்ரன். இப்போ நீ எங்கடா போகிற அப்படின்னு ராமபத்ரன் பின்னாடியே போனா பாட்டி. நான் எங்கேயும் போகல, போலீஸ்க்கு தான் ஃபோன் பண்ண போகிறேன் அப்படின்னு ரிசீவரை எடுத்தார் ராமபத்ரன். குஞ்சம்மாள் தைரியத்தை வரவழைச்சிட்டு பேச ஆரம்பித்தா. போலீஸ் என்ன பண்ணும்? முன்ன மாதிரி அவள் என்ன மைனர் பொண்ணை கடத்திட்டு போயிட்டான்னு சொல்கிறதுக்கு. ராமபத்ரன் திரும்பி குஞ்சம்மாளை பார்த்தாரு. ஒரு பார்வை பார்த்துட்டு, அவன் மேலே 1000 ரூபாய் நகை இருக்குடி, அதை எடுத்துகிட்டு போனான்னு தானே போன தடவை கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஃபோனை டயல் பண்ணார். குஞ்சம்மாள் மெதுவாக, இந்தாங்க உங்கள் 1000 ரூபாய் நகை, அத்தனையும் கொடுத்துட்டு போயிட்டா, ஒரு பொட்டு கூட எடுத்துகிட்டு போகல அப்படின்னு கையை நீட்டினாங்க. அந்த நகைகளை புறங்கையால் வீசி எறிஞ்சார் ராமபத்ரன். பைத்தியக்காரி, எனக்கு சட்டம் சொல்லி தெரியா? திருடன்னு போனானா இல்லையான்றதெல்லாம் கோர்ட்டில் தான். இப்போ அவன் திருடன்னு சொன்னால் போலீஸ் பிடிப்பாங்க அப்படின்னு மூர்க்கமாக கத்தினாரு ராமபத்ரன். அதே மூர்க்கத்துடன் குஞ்சம்மாளும் சொன்னான், நீங்கள் அவனை திருடன்னு சொன்னால் நான் இல்லைன்னு சொல்லுவேன், இல்லைன்னு சாட்சி சொல்லுவேன். ராமபத்ரனுக்கு கோபத்தில் பத்திட்டு வந்துச்சு. ஏண்டா இப்படி பேய் மாதிரி கத்துற, கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாருடா அப்படின்னு பாட்டி பேசினாங்க. எனக்கு எதிராக இவ சாட்சி சொல்ல போகிறாளா அப்படின்னு கோவத்தில் குஞ்சம்மாளை எட்டி பிடித்தாரு ராமபத்ரன். விடுடா, அவளை விடுடான்னு பாட்டி தடுக்க ஆரம்பித்தாங்க. முதல்ல என்ன கொல்லுடா, என்ன கொல்லு, நான் தான் இந்துவை அனுப்பி வச்சேன் அப்படின்னு பாட்டி கத்த ஆரம்பித்தாங்க. ராமபத்ரனோட கை கொஞ்சம் தளர ஆரம்பிச்சுது. குஞ்சம்மாள் விடுபட்டாங்க. சகிக்கவே முடியாத துரோகம், என்ன எவ்வளோ பெரிய அவமானம். தனக்கு எதிராக பெற்ற தாயும் கட்டிய மனைவியும் அவரால் தாங்கிக்கவே முடியல. 2 பேரும் தனக்கு நிரந்தர பகையாக மாறிட்டாங்க அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். சரிஞ்சு நிலக்கொழிஞ்சு கீழே விழுவ போனார். குஞ்சம்மாள் ஓடி போய் தாங்கினா. ராமுன்னு பாட்டி கத்துனா. ஒன்றும் இல்லை, மயக்கம்தான் அப்படின்னு பாட்டிக்கு தைரியம் சொன்னா குஞ்சம்மா. டாக்டருக்கு ஃபோன் கூட பண்ண முடியாதே அப்படின்னு பாட்டி பரிதவிச்சா. இந்த சண்டையில் ராமபத்ரன் ஃபோனையும் தூக்கி போட்டு உடச்சிட்டாரு. அம்பி ஓடி போய் டாக்டரை கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு மாடியை நோக்கி அலறினா பாட்டி. அம்பி மாடியிலேருந்து ஓடி வந்தான்.
ஒரு வினாடி சோபாவில் சரிஞ்சு கிடக்கிற தன்னோட அப்பாவை பார்த்தான். அடுத்த நொடியே தெருவில் இறங்கி டாக்டர் வீட்டை நோக்கி ஓட ஆரம்பித்தான். நானும் வரேன்டா அப்படின்னு அம்பி பின்னாடி விஜயாவும் ஓடினான். பாட்டி தான் டெய்லி கும்பிட்ற சாமியை எல்லாரையும் வேண்டிக்கிட்டு இருந்தா. குஞ்சம்மா தன்னோட ஒரே தெய்வமான தாலி சரட்டை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டா. டாக்டர் வருகைக்காக காத்திருந்தா. மேல் மாடியில் வந்து நின்ன கருப்பு பூனை தன்னோட வெள்ளி விழிகளால் ஹாலில் நடக்கிற எல்லாத்தையும் குனிஞ்சு பார்த்துட்டு இருந்தது. மனிதனே ரொம்ப பழமையான உலோகம்தான். காலம்தான் அவனை புதுசாக வார்த்தெடுக்குது. வாழ்க்கையில் அந்த நிர்பந்தத்துக்கு முடிஞ்சவங்க வளையிறாங்க, வளைய முடியாதவங்க உடஞ்சி நொறுங்குறாங்க. அந்த குடும்பம் வாழ்க்கையின் வார்ப்புக்கு ஏத்தாப்புல வளையுதா இல்லை உடஞ்சி போதா இல்லை ரெண்டுமே நடக்குதா அப்படின்னு டாக்டர் வந்த பிறகுதான் தெரியும். இது ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய புதிய வார்ப்புகள் அப்படின்ற சிறுகதை. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.